ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பென்ஸ் மோட்டிவ். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அணுகுமுறை என்ற தலைப்பில் உங்களோடு சில காரியங்களை பகிர ஆசைப்படுகிறேன். மனிதனின் உயரத்தை அவனுடைய சூழ்நிலைகள் தீர்மானிப்பதில்லை. அந்த சூழ்நிலைகளை அவன் எவ்வாறு அணுகுகிறான் என்பதே தீர்மானிக்கிறது. அணுகுமுறை என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் ஆட்டிடியூட் என்பதுதான். ஆட்டிடியூட் என்பது நம்மை சுற்றி நடக்கும் விஷயங்களை நாம் எவ்வாறு சிந்திக்கிறோம், உணர்கிறோம், அணுகுகிறோம் என்பதை குறிக்கும் மனப்பாங்கு. ஒரே சூழ்நிலை இருவருக்கு ஏற்பட்டாலும் அவர்களின் அணுகுமுறை வேறுபட்டால் முடிவுகளும் வேறுபடும். நல்ல மனப்பாங்கு பிரச்சனைகளை வாய்ப்பாக மாற்றும். எதிர்முறையான மனப்பாங்கு வாய்ப்பையே பிரச்சனையாக மாற்றும். உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமென்றால் முதலில் உங்கள் அணுகுமுறையை மாற்றுங்கள். 3 கருத்துக்களை உங்களோடு பகிர ஆசைப்படுகிறேன். 1. நல்ல அணுகுமுறை. நல்ல அணுகுமுறை என்பது எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்படுவது. பிரச்சனைகள் வந்தால் அதை தவிர்க்காமல் அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று சிந்திப்பது நல்ல அணுகுமுறையாகும். 2. நேர்மறை சிந்தனை. நேர்மறை சிந்தனை என்பது தோல்வி, தடைகள், விமர்சனங்கள் வந்தாலும் நம்பிக்கை இழக்காமல் இருப்பது. தோல்வியை முடிவாக பார்க்காமல் வெற்றிக்கான ஒரு படியாக கருத வேண்டும். நல்ல எண்ணங்கள் நமது செயல்களையும் முடிவுகளையும் மாற்றி வாழ்க்கையில் முன்னேற உதவுகின்றன. 3. நம்பிக்கை. நம்பிக்கை என்பது நம்முடைய திறமைகளை மாற்றும் முயற்சியின் மீது நம்பிக்கை வைப்பதாகும். மற்றவர்கள் நம்மை நம்பவில்லை என்றாலும் என்னால் முடியும் என்ற எண்ணத்துடன் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். தன் நம்பிக்கை இருந்தால் தோல்வியை கண்டு பயப்படாமல் புதிய முயற்சிகளை தைரியமாக மேற்கொள்ள முடியும். உங்களுக்கு ஒரு சிறு கதையை கூற ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதர் பலூன்களை விற்று கொண்டிருந்தார். அவர் பல வண்ணங்களின் சிவப்பு, மஞ்சள், பச்சை, நீலம் பலூன்களை வைத்திருந்தார். ஒரு நாள் அவருடைய விற்பனை மிகவும் குறைவாக இருந்தது. மக்கள் யாரும் அவருடைய பலூன்களை வாங்கவில்லை. அவர் மிகவும் கவலை அடைந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் ஹீலியம் வாயு நிரப்பிய ஒரு பலூனை வானத்தில் பறக்க விட்டார். அதை பார்த்த குழந்தைகள் ஆர்வமாக ஓடி வந்து எங்களுக்கும் பலூன்கள் வேண்டும் என்று கேட்டு வாங்க தொடங்கினார். சிறிது நேரத்தில் அவருடைய விற்பனை அதிகரித்தது. அப்பொழுது அவர் புரிந்து கொண்டார், சூழ்நிலை மாற வேண்டும் என்று காத்திருக்க வேண்டியதில்லை. நமது அணுகுமுறை மாற்றினால் சூழ்நிலையே மாற்ற முடியும். நம் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் நம்மால் மாற்ற முடியாது. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் அணுகும் விதத்தை மாற்ற முடியும். பலூன் விற்பனையாளர் தனது விற்பனை குறைந்தபோது மனம் தளராமல் புதிய அணுகுமுறையை பயன்படுத்தினார். அதேபோல் நாமும் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்க வேண்டும். நல்ல ஆட்டிடியூட், நல்ல சிந்தனை, நல்ல செயல்கள், நல்ல முடிவுகள். உங்கள் ஆட்டிடியூடு தான் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.